Taste the Daily. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை 34% இயல்பை விட அதிகம் இருந்துள்ளதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்தார். வானிலையும் காலநிலையும் நம்முடைய சமூக பொருளாதார முன்னேற்றத்தோடு மிகவும் நெருங்கிய தொடர்புடையது. தற்போதைய காலகட்டத்தில் முக்கியமான பேசுபொருளாக இருப்பது காலநிலை மாற்றம். எக்கனாமிக் ஃபோரம் என்பது பொருளாதார அமைப்பு என்பது ஒவ்வொரு ஆண்டும் முக்கியமான காரணிகள் எந்தெந்த ஃபேக்டர்ஸ் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதில் பார்க்கும் பொழுது வானிலையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் முக்கியமாக குறிப்பிட சொல்கிறாங்க. ஒரு ஆண்டும் இது அதிகபட்ச வெப்பநிலை உயர்ந்து கொண்டே வருகிறது, புவி வெப்பமடைந்து கொண்டே வருகிறது. இதுவரை பதிவான விவரங்கள் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கடந்த ஆண்டு தான் மிக அதிகபட்ச வெப்பநிலையாக இருக்கிறது. டாப் 10 வார்ம் இயர் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அது எல்லாமே கடந்த 10 ஆண்டுகளுக்குள்ளே நிகழ்ந்திருக்கிறது. தொடர்ந்து நாம் இதை பற்றி கவனம் இல்லாமல் இருந்தோம் என்றால் தொடர்ந்து வெப்பம் அதிகரித்து கொண்டே இருக்கும் என்பது ஒரு தரவாக கிடைச்சிருக்கு. 2015 பார்க்கும் பொழுது 24 மணி நேரத்தில் 20-30 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருந்து கொண்டிருந்தது. தற்பொழுது மிக குறுகிய காலத்தில் மிக அதிக கனமழைகளை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பார்க்கின்றோம். இந்த வருடத்தில் டிசம்பர் இந்த குறிப்பாக பார்க்கின்ற பொழுது நமக்கு இன்று வரைக்கும் இருக்கின்ற பொழுது 34% இயல்பை விட அதிகமாக இருந்திருக்கு. நமக்கு வடகிழக்கு பருவமழை என்று பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டு நிறைய மழையை கிடைச்சிருக்கு. நமக்கு Taste the Daily.